பயன்படுத்தல். அதே நேரம் நிகரன் சிக்கல்கள் நிறைய இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ சி பத என்றால் பாடல் என்று மொழிபெயர்த்திருக்கார்கள். ஆனால் சிங்களத்தில் 4 அடிகளை கொண்ட பாடலை தான் சி பத என்று சொல்லுவார்கள். அழகாக வெண்பா என்று அதுக்கு நம்ம ஒரு ஆற்றல் சார்ந்த இதை கொடுக்கலாம். அதே நேரம் சில் என்றால் விரதம், தொழில் என்றால் பேயாட்டம் என்று வரக்கூடிய மாதிரி சில இது. ஆனால் சில சிக்கல்கள் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக தாலியை நாங்கள் எவ்வாறு வேறு மொழிகளில் மொழிபெயர்க்க முடியாதோ என்று சொல்லுகிற மாதிரி ஒசரி என்பதை எவ்வாறு சிங்களத்தில் கைண்ட் ஆஃப் ஒரு சாரி, ஒரு விதமாக சாரி அணிவதை, அதாவது புடவை அணிவதை ஒசரி என்று சொல்லுவார். சிங்கள பெண்கள் அணிவதை ஒசரி என்று சொல்லுவார். அதை அறிந்திருந்தாலும் கூட என்னால் கூட அதை எப்படி மொழிபெயர்க்கிறது சொல்ல என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. ஈக்குவல் என்று கண்டுபிடிக்கிறதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதே நேரம் மொழியியற் சிக்கல்கள் இருக்கின்றன. நீங்க அடுத்தடுத்து பண்ணிக்கோங்க. மொழியியற் சிக்கல்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் மொழி அமைப்பு நிலையில இந்த முன்னிலையுடைய பெயர்கள் இதில் கூட பிரசன்ட் பண்றதுக்கு நேரம் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. இதில் நீங்கள் பார்க்கலாம், முன்னிலை இடப்பெயர்களை குறிப்பிடுவதற்கு ஏறத்தாழ 20 முன்னிலை இடப்பெயர்கள் சிங்களத்தில் இருக்க நாங்கள் பார்க்கிறோம். தமிழில் 2 நீங்கள் என்பதை வைத்திருக்கிறோம். ஆங்கிலத்தில் யூ என்பது மட்டும்தான் இருக்கு. அப்போ இவ்வாறான இடங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர்கள் பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக பரிந்துரைகளை சொல்லிட்டு முடிக்கிறேன். முடிவுரையும் சிங்களத்திலிருந்து தமிழ் இதுவரை குறைந்த அளவிலான இலக்கியங்களே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அவற்றுள் அநேகமானவை கருத்து மயக்கத்தை ஏற்படுத்துகின்ற நேர் மொழிபெயர்ப்புகளாக அமைந்துள்ளன. அவை பொருத்தமான இடங்களிலே ஆற்றல் சார் நிகரன்களை கொண்டும் மொழிபெயர்க்கப்படவில்லை. அநேகமான மொழிபெயர்ப்புகளில் மொழி நடையும் வசன அமைப்பும் மூலமொழிக்கு விசுவாசமாகவே அமைந்துள்ளன. சிங்கள இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்க்கும் போது சில மொழியியற் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது. மொழிபெயர்ப்பு நுணுக்கங்களை ஆராயும் போது மொழிபெயர்ப்பாளர்களால் தாழ்ந்து போன தமிழ் மொழி ஆற்றலின் தரத்தையும் அவலத்தையும் கண்டு வேதனைப்பட வேண்டியிருக்கிறது. அவற்றையும் மீறி அண்மை காலத்தில் வெளிவந்த சில மொழிபெயர்ப்புகள் தேர்வு உட்பட சிறந்தனவாக காணப்படுகின்றன. பரிந்துரையாக நான் சொல்வது சஜஷன், மொழிபெயர்ப்பாளர்கள் மூலமொழி இலக்கு மொழியாக இரண்டிலும் ஆழ்ந்த ஈடுபாட்டையும் புலமையும் கொண்டிருப்பதோடு இருமொழிகளதும் தனி சிறப்புகளையும் நடையமைப்பையும் இலக்கண மரபையும் அறிந்து செயல்பட வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈழத்து மொழிபெயர்ப்பாளர்கள் தமது சொல் வங்கியை வளப்படுத்துவதோடு அகராதிகள், கலைச்சொற்பட்டியல்கள், வாழ்வியற் களஞ்சியங்கள், கலைக்கலைஞர் முதலாட்டு துணையையும் அவற்றை எளிதாக பயன்படுத்தும் ஆற்றலையும் பெற வேண்டும். மேற்குறித்த சிக்கல்களையும் தவறுகளையும் தவிர்த்துக் கொள்ள மொழிபெயர்ப்பாளர்கள் தமது உள்ளாளுமையை இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் விருத்தி செய்வதோடு குளிர்ச்செயல் முறையிலும் ஈடுபடல் வேண்டும் என பரிந்துரைக்கப்படுகிறது. தொடர்ச்சியான வாசிப்பு பயிற்சி, உலகளாவிய நூற்பரிச்சயம், கருத்தரங்குகள், பணிப்பட்டர்களூடாக பெறப்படும் மொழிபெயர்ப்பு அறிவு ஆகியவற்றின் மூலம் அவற்றை அடையலாம். மொழிபெயர்ப்பு பிரதிகளை பரிசீலித்து மொழிபெயர்ப்பு வல்லுநர்கள் உதவியோடு அவற்றை மறுமதிப்பீடு செய்யவும் இவ்வாய்வு பரிந்துரைக்கிறது. இறுதியாக, படைப்பு பணியை விட கடினமானது சிறந்த மொழிபெயர்ப்பு பணி. அதனை சரிவரச் செய்வது என்பது ஒரு சவால். அந்த சவாலை வெற்றி கொள்வது என்பது ஒரு கனவு. அந்த கனவை நனவாக்குவன் நல்ல மொழிபெயர்ப்பாளன். நன்றி, வணக்கம். தமிழில் சிங்கள இலக்கிய மொழிபெயர்ப்புகளும் சிக்கல்களும் ஒரு அடிப்படை இனங்காணல் முயற்சி என்கிற தலைப்பிலே அந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை அவர் தெளிவாக எடுத்துரைத்தார். ஆயினும் முதலிலே இங்கிருக்கின்ற பேச்சாளர்களிடமும் மற்றும் சபையோர்களிடமும் நான் சற்று இந்த தலைமை பற்றி கவனத்தில் கொள்ளாதனால் இன்னொரு அறிவித்தை தான் வந்தேன். அதற்காக என்னுடைய மன்னிப்பையும் உங்களிடம் கேட்டுக்கொண்டு இப்பொழுது 4வது பேச்சாளராகிய முஹம்மதுல்லா அவர்களை திருக்குரான் தமிழ் மொழிபெயர்ப்புகள் இரு செம்மொழிகளின் சந்திப்பு என்கின்ற அந்த தலைப்பிலே உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பண்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனுடைய திருப்பெயரால் தொடங்குகிறேன். இந்த அவையோர் அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறங்கட்டும் என்று பிரார்த்தித்து இந்த தலைப்பிலே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடைசி கட்டுரை, கடைசி நேரம் என்பதால் அனைவரும் சோர்வுற்றிருக்கிறீர்கள். இருப்பினும் விருப்பமுடையவர்கள் ஆர்வமாக காத்திருப்பதை பார்க்கிறேன். என்னை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை செய்து கொள்வது நல்லது என்று நினைக்கிறேன். பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய சதகத்துல்லா கல்லூரியினுடைய ஆங்கிலத்துறை தலைவராக பணியாற்றுகிறேன். ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய குர்ஆனுடைய 13 மொழிபெயர்ப்புகளை ஆய்வு செய்து ஒப்பாய்வு செய்து அதிலே முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன். இப்பொழுது 2வது இன்னொரு முனைவர் பட்டத்திற்காக திருக்குர்ஆனுடைய தமிழ் மொழிபெயர்ப்புகளை எடுத்து அதனை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கல்லூரியினுடைய தமிழ் துறையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் ராமையா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல எங்களுடைய கல்லூரியிலே அரபுத்துறையில் பணியாற்றிவிட்டு
அப்பொழுது சென்னை பல்கலைக்கழகத்திலே அரபி பேராசிரியராக இருக்கக்கூடிய டாக்டர் ஜாக்குரிசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இங்கே இருப்பதால் நான் எதையும் உணரிவிட்டு போக முடியாது என்று எனக்கு மிக நன்றாக தெரியும். இந்த என்னுடைய தலைப்பு இருக்கிறதே, அது இந்த மாநாட்டினுடைய தலைப்போடு நேரடி தொடர்புடைய திருக்குர்ஆன் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 2 செம்மொழிகளின் சந்திப்பு. உங்களுக்கு தெரியும், கிரேக்கம், லத்தீன், சைனீஸ், பார்சி ஈரானில் பேசக்கூடியது. அதே போல சமஸ்கிருதம், அரபி ஆகிய 6 மொழிகள் தான் உலகளாவிய ரீதியிலே செம்மொழிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதிலே சமஸ்கிருதம் போல் அல்லாமல் இன்றளவும் மக்களால் பேசப்படுகிற 2 செம்மொழிகள் என்றால் அது அரபியும் தமிழும் தான். அடிக்கடி தமிழ் மட்டும்தான் பேசப்படுகிறது என்பது சொல்லப்படுகிறது. ஆனால் கிட்டத்தட்ட 20 அரபு நாடுகளிலே அரபி மொழி இன்றும் பேசப்படுகிறது. தமிழை போலவே தொன்மையான மொழி, அதுவும் ஒரு செம்மொழி. தமிழில் இருப்பது போலவே அரபியிலும் 2 தளங்களிலே மொழி பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். டைக்ளாசியா சிச்சுவேஷன் என்று சொல்வார்கள். மேடை பேச்சிலும் எழுத்திலும் உயர்நிலையான ஒரு மொழி வகையையும் சாதாரண பேச்சு வழக்கிலே வேறு வகையான மொழி பயன்பாட்டையும் அரபி மொழியிலும் பயன்படுத்துகிறார்கள், தமிழிலும் பயன்படுத்துகிறார்கள். இதனுடைய விளைவு, சூடானிலே பேசப்படுகிற அரபியை சவுதி அரேபியாவில் உள்ளவர் நேரடியாக அருகிலிருந்து பேசினால் அவர்களுக்கு புரியாது. ஆனால் செம்மொழியான கிளாசிக்கல் அரபி பேசினால் 2 பேருக்கும் புரியும். எனவே செந்தமிழ் கொடுந்தமிழ் என்கிற நிலை தமிழில் இருப்பது போல அரபியிலும் இருக்கிறது. எனவே அதனை வேறுபடுத்தி கிளாசிக்கல் அரபிக், மாடர்ன் அரபிக் என்று சொல்கிறார்கள். என்னவாக இருந்தாலும் எழுத்து வழக்கிலே, ரேடியோவிலே இவற்றெல்லாம் பயன்படுத்துகிற மொழி என்பது கிளாசிக்கல் அரபிக் தான். இந்த 2 செம்மொழிகளுக்கும் கிட்டத்தட்ட 2000 ஆண்டு இலக்கிய இலக்கண வரலாறு உண்டு. தமிழர்களுக்கும் அரேபியர்களுக்கும் வணிக ரீதியான தொடர்பு என்பது இஸ்லாமிய சமய வருகைக்கு முன்னமே இருந்ததாக கருதப்படுகிறது. தமிழை சமணம் வளர்த்திருக்கிறது, சைவம் வளர்த்திருக்கிறது, பௌத்தம் வளர்த்திருக்கிறது, இஸ்லாமும் வளர்த்திருக்கிறது என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். தங்கம், வெள்ளி, வாசனை திரவியங்கள், குதிரைகள் போன்றவற்றை தந்து மிளகு, இஞ்சி, ஏலம், மயில் சிறகு, யானை தந்தம் போன்றவற்றை பெற்று சென்றதாக குறிப்புகள் இருக்கின்றன. சங்க இலக்கியத்திலே குறிப்பிடப்படும் யவனர்கள் என்ற சொல் வெள்ளை நிறத்தோருடைய கிரேக்கர்களுக்கு மட்டுமன்றி அரேபியர்களுக்கும் சேர்ந்தே பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். முகமது நபி கொண்டு வந்த இஸ்லாமிய சமயத்தை தமிழ்நாட்டிற்கு அதன் பின் வந்த அரேபிய வணிகர்கள் இங்கு அறிமுகம் செய்தனர். திருச்சிராப்பள்ளி கோட்டை ரயில் நிலையத்திற்கு அருகே அமைந்துள்ள பள்ளிவாசலில் உள்ள கல்வெட்டு இப்னு அன்வர் என்பவரால் கிபி 738ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாக குறிக்கப்படுகிறது. பழவேற்காடு, கோவளம், பரங்கிப்பேட்டை, தொண்டி, பெரியபட்டணம், கீழக்கரை, காயல்பட்டினம், தேங்காய்பட்டினம், குளச்சல் போன்ற கடலோர ஊர்களிலே முஸ்லிம்கள் அதிகம் வசிப்பது இந்த அரேபிய தொடர்பை எடுத்துக்காட்டுகிறது. இஸ்லாமிய சமய மக்களின் திருமறையான குர்ஆனின் அரபி மொழி மூல மொழி அரபியாகும், உருது அல்ல. அரபி மொழி. குர்ஆன் 1430 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அரபி மொழி தெரியாதவர்கள் இஸ்லாத்தை தழுவிய போது குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பின் தேவை தோன்றிற்று. முதலில்